மத்திய மாதம் பெப்சி விவகாரம் கள்ள மௌனம் காக்கும் கமல், ரஜினி, விஜய். கள்ள மௌனம் காக்குறாங்களா பெப்சி விவகாரத்தில்? அட்டைப்படத்தில் போட்டு குமுதம் தன்னுடைய கூத்தாடிகளுக்கான கடமையை நிறைவேற்றியிருக்கு. அப்புறமா ரைட், அதை விடுங்க. எதுக்காக இந்த சின்ன வீடியோனா, அவங்க குமுதம் வந்து 2023 வார இதழில் டெங்கு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தலையங்க வெளியிட்டு இருந்தது. நான் ஆச்சரியப்பட்டேன், என்னடா அது திடீர்னு பொது காரியத்தில் இவ்வளோ அருமையாக ஒரு தலையங்க எழுதிக்காங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு லெட்டர் ஒன்று போட்டேன். எங்கள் கட்சி சார்பாக திரும்ப உயர்திரு ஆசிரியர் அவர்கள், குமுதம் வார இதழ், சென்னை 10 23/9/2023. வணக்கம் ஐயா, வணக்கம். சென்னை நகரம் எங்கும் கொசு உற்பத்தி செய்யும் மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் நடந்து வருகின்றன. தங்கள் இதழில் டெங்கு என்ற தலையங்க வெளியிட்டீர்கள். தங்கள் பார்வைக்கு சென்னை மாநகராட்சி எனக்கு அளித்த பதில் ஒன்றையும் சென்னை மாநகராட்சி இணைய பதிவு ஒன்றையும் இணைத்துள்ளேன். குண்டு குழியான சாலைகள் மக்கள் விழுந்து உயிரிழப்பது சாதாரணமாகிவிட்டது. எனக்கு ஏற்பட்ட ஒரு விபத்தில் காயமடைந்தேன். 1,76,677 ரூபாய் இழப்பீடு கேட்டு கிண்டலாக ஒரு மனு வச்சேன் மாநகராட்சிக்கு. அதை கிண்டலாக கூட இந்த செய்தியை போடுதல நீங்கள். அப்புறம் ரிட்மனு 29,770/2019 கொசு உற்பத்தி, ரிட்மனு 29,727/772 குண்டு குழி சாலைகள் குறித்த பொதுநல மனுக்கள் அக்டோபர் 2019 முதல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. தங்கள் பார்வைக்கும் நடவடிக்கைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு அமிச்சேன். ஒரு பதில் கூட உங்கள்கிட்ட இருந்து வரல. அந்த வழக்கை கொண்டு வரணுங்கிற அக்கறை கூட உங்களுக்கு இல்லை. இப்போ கொஞ்ச நாள் நான் என்ன ஆகி போயிட்டேன், கொஞ்சம் கொசுக்கடி மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க, குண்டுக்குழி சாலையில் மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க, நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கோம். மரத்தை வெட்டி தள்ளுறான் அவன் பாட்டில். இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் இல்லைன்னா நாடே நாசமாக போகுங்கிற மாதிரி பயங்கரமாக இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி தள்ளுறானுங்க. அதனால் இப்போ கோர்ட்டுக்கு ஒரு 10 நாளாக இதை ஒட்டிக்கிட்டு, இந்த பையில் இதை ஒட்டிக்கிட்டு தொங்க விட்டுக்கிட்டு காணவில்லை பொதுநல வழக்கு கோப்புகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் காணவில்லை. ரிஜிஸ்டாருக்கு லெட்ரு போடுன்னு போட்டாச்சு, ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு போட்டாச்சு. ரிசெக்ஷனில் போய் கேட்டால், சார் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. எனக்கு வேறு வேலை இல்லை, பொதுநலன்னா எல்லாரும் தான் கொசு கடிக்கும், என்ன மாத்திரமா கடிக்குது கொசு வரல. அதனால் இந்த வீடியோவை பார்த்த பரமாவது காட்டமாக ஒரு கடிதம் எழுதுங்க. என்ன ஹைகோர்ட்டில் ஏன் அப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்க? அதனால் இந்த கள்ள மௌனம் காக்கும் கமல், ரஜினி, விஜய்ன்னு சொல்லி இந்த கூத்தாடிங்க பின்னாடி போகாமல் நாட்டு நலனுக்காக தயவுசெய்து இந்த ரெண்டு ரெட் பெட்டிஷனை கொண்டுறதுக்கு உரிய வழியை பாருங்கள். பண்ணிங்கன்னா நாட்டுக்கு நல்லதாக இருக்கும். சார் தானே, தயவுசெய்து செய்யுங்க. கள்ள மௌனம் காக்கும். கள்ள மௌனம் நிறையா மாட்டில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ராஜீவ்காந்தி கொலையில் சோனியா கள்ள மௌனம் காத்துக்கிட்டு இருக்கா. 30 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கா. அவள் பொண்ணு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. மூடியும் வாய் திறக்க மாட்டார். அதை பற்றி, அந்த கள்ள மௌனத்தை பற்றிலாம் நீங்கள் எழுத மாட்டீங்க. கூத்தாடிங்கன்னா அட்டைப்படம் போட்டு கள்ள மௌனம் அதெல்லாம் விட்டு தொலைங்க. இந்த கொசு வழக்கும் குண்டு குழி சாலை வழக்கம் எப்படியாவது கொண்டதுக்கு வெளியே பாருங்கள். அதானா குமுதம் ஆசிரியரே, நன்றி, வணக்கம், ஜெயகன்.